விஜய் ப்ரோ எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி என்னென்ன திட்டங்களை ஒன்று நிறுத்தி வச்சிருக்கோம்? டீலிமிட்டேஷன் நாங்கள் தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் தான் நிறுத்தணும். பிஎம் ஸ்ரீ 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சக்தியாம், ஓர சக்தியாம், கோர சக்தியாம், பார சக்தியாம், தூர்ந்து போன சக்தியாம். ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ வீரம் உங்களுக்கு? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குற நீங்க? ரைட், பாயாசத்தை முடிச்சு. மக்களே பேசுறது யார் தெரியுமா? 2G ஊழல் பண்ண ஆளு, 2G ஊழல் பண்ண ஆளு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீயே பேசும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு எங்க விஜய் அண்ணா. எங்க அண்ணா பேசக்கூடாதா? ஐயா ஏதோ சொன்னீங்க, ஏதோ பாயசம் பாதிசமா? இதோ பாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நிதி சரியா வாங்கல, நிதி வாங்காம 4000 கோடி வாங்கி 4000 கோடியில 90 கோடி ரூபாய் செலவு பண்ணி மிச்ச 3910 கோடி எங்க போச்சு? கணக்கேட்டா கணக்கு இல்ல, மக்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா விஜய் நான் போயிட்டு மக்களுக்காக செய்யணும் சொல்லிட்டா போய் பிரதமர் பார்க்க தான் வேணும், இல்ல பார்க்க தானே வேணும். பார்த்தா நிதி வரும், அப்பதானே மக்கள் செய்ய முடியும். உங்களை மாதிரி ஏமாத்திட்டு 5 வருஷம் கடலை போட்டா போக முடியும்? கிடையாது இல்ல, செய்யணும்ல. நிதியமைச்சர் சீதாராமன் சொல்லியிருக்காங்க மேடம், விஜய் நான் நம்பி கொடுக்கலாம், ஆனா ஸ்டாலின் சார் நம்பி கொடுக்க கூடாது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பனா விஜய் நம்ம எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? அவர் நல்லது பண்றா சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கை சொல்லிட்டு அவங்க கொடுக்க போறாங்க.